8ஓடு 3 மேல் 1 வகுத்தல் 9ஓடு 3 மேல் 1. இதை எப்படி வகுக்கிறேன்னு நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கும் வளமையாக பார்க்குற மாதிரி இந்த ரெண்டு கல்லையும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதாவது 2ஓடு 3 மேல் 1 எப்படி சின்ன கல்லிலேருந்து 8 வரைக்கும் 8வது கடைசியாக பார்ப்போம். 2ஓடு 3 மேல் 1 வகுத்தல் 2ஓடு 2 மேல் 1. இதை வகுக்கிறதுக்கு நாங்கள் நிறைய தடவை சொல்லிட்டோம். முறைமையில் அப்படின்னா முதல்ல மாற்றினா தான் வகுத்தலோ பெருக்கலோ கூட்டலோ செய்கிறது இலகுவாக இருக்கும். அப்போ முறைமையில் அப்படின்னா மாற்றுறது கீழே இருக்கிற அப்படியே வச்சுக்கொண்டு கீழே இருக்கிறதால முன்னுக்கு இருக்கிற பிரிக்கணும். 2 6 மேலே இருக்கிற கூட்டுவோம். 6 ஒன்றை கூட்டினா 7. அதே மாதிரி இதை பிரிக்கணும்னா 3 2 4 4 ஒன்றை கூட்டினோம்னா 5. இப்போ முறைமையில் அப்படின்னா மாற்றிட்டோம். இனி சுருக்கி கொடுக்க வேண்டியதான். சுருக்கிறதுல வகுத்தலில் முக்கியமான ஒரு விடயம் இருக்குது. வகுத்தல் செய்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கடினம் என்றபடியாக வகுத்தலை அப்படியே செய்ய முடியாது. அதனால் பெருக்கலை மாற்றினா இதுக்கு முதல் காணொலி செய்தாங்க அதே மாதிரியே பெருக்கலை மாற்றி செய்யலாம். எல்லாத்துக்குமே முறைமையில் பின்னவா மாற்றுவோம். இப்போ முறைமையில் பின்னவா மாற்றிட்டோம். இப்போ நாங்கள் வகுத்தலை செய்யணும். அதுக்கு செய்ய வேண்டியது வகுத்தலை பெருக்கலை மாற்றினா இலகுவாக இருக்கும். இல்லாத வேறுபட்ட ஒரு செயற்பாடு செய்துட்டோம். அதாவது இங்கே வகுத்தெல்லாம் இருக்குது. அதை நாங்கள் பெருக்கலாக மாற்றிருக்கோம். மாற்றினபடியாக பின்னுக்கும் ஒரு மாற்றம் செய்யணும். அதாவது தலை கீழே எழுதுறேன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிற மேலையும் மேலே இருக்கிற கீழே நிகர் மாற்றுன்னு சொல்லுவோம். அப்படி செய்யணும். அதாவது கீழே இருக்கிற மேலையும் மேலே இருக்கிற கீழே நிகர் மாற்று செய்யும். வகுத்தில் பெருக்கலாம் மாற்றினபடியே நிகர் மாற்று செய்யணும் கட்டாயம். இப்போ இதை சுருக்கி கொடுத்து விட்டால் எங்களுக்கு சரி. சுருக்கல் தெரியும்னு நினைக்கிறேன். சுருக்க முடியும்னா சுருக்கணும். அல்லது பெருக்கல்ல மேலே இருக்கிற மேலே இருக்கிறதோடையும் கீழே இருக்கிறதோடையும் பெருக்கி கொடுக்கணும். இதுக்கு முதல் காணொலியும் பார்த்துட்டோம். 7 2 14 3 15. இதை மேலும் சுருக்க முடியும்னா சுருக்கி கொடுக்கணும். அல்லது தசத்தில் கொடுக்கணும்னா தசத்தில் கொடுக்கலாம். தசத்தில் கொடுக்குறது எப்படின்றத விளக்கமாக நாங்கள் பார்த்துட்டோம். வகுக்கிறது எப்படி என்று விளக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது பேசிக் மேத்ஸ்லேயே இருக்குது. அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இல்லது கமெண்டில் பதிவு பண்ணால் நாங்கள் தொடர்ச்சியாக இது மாதிரி வேறு காணொலி பார்க்கலாம். இப்போ 2வது கல்லியை செய்வோம். நாங்கள் 2வது கல்லியும் அதே மாதிரி தான் மாற்றுவோம். கலப்பு பின்னமாக இருக்கிற முறைமில்லா பின்னமாக மாற்றுவோம். வகுத்தல் அதே 3 தான் கீழே இருக்குது. மேலே இருக்கிறது மட்டும் மாறப்போகுது. 3 பிரிக்கணும்னா 9. அதோட 1 கூட்டினோம்னா 10 மேலே. அதே மாதிரி இங்கே பிரிக்கணும்னா 3 4 பிரிக்கணும்னா 3 12 12 கூட்டினோம்னா 13. இப்போ நாங்கள் முதற்கணக்கு செய்த மாதிரி இதையும் செய்து விட்டால் சரி. இப்போ இதை செய்கிறதுக்கு வகுத்தலாக இருக்குது. வகுத்தலாக வைத்து செய்கிறத விட பெருக்கலாக்கி செய்கிறது இலகுவானதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ பெருக்கலாக மாற்றினபடியாக பின்னுக்கு நிகர் மாற்றம் செய்யப்படும். அதாவது தலைகளாக எழுதுவோம். இப்போ தலைகளாக எழுதிட்டோம். இனி பெருக்கல் வடிவில் வந்துட்டு பெருக்கல் வடிவில் வந்தால் நாங்கள் அப்படியே மேலே இருக்க பெருக்கலாம். கீழே இருக்கிற பெருக்கலாம். ஆனால் இங்கே சுருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது ஒரே மாதிரி இலக்கங்கள் எல்லாத்தையும் ஒரே இலக்கத்தால் மேலே கீழையும் சுருக்கலாம். 3 சுருக்கினா 1 3 சுருக்கினா 1. இப்போ மேலே 10 கீழே 13 மிகுதியாக இருக்குது. 10 1 பிரிக்கினா 10 1 13 பிரிக்கினா 13 கீழே. இதை வேண்ட தசம வடிவில் நாங்கள் எழுதலாம். இப்போ 3வது கல்லியும் பார்ப்போம். அதை வச்சு 4வது கல்லியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். 3வது கல்லிக்கு அதே 3 மேலே வகுத்தல் 3 மேலே போட போகிறோம். 3 5 பிரிக்கணும்னா 15 15 3 16. அதே மாதிரி இதை பார்த்தோம்னா 3 7 21 21 22. இப்போ இதை நாங்கள் பெருக்கி கொடுத்து விட்டால் சரி. இப்போ வகுத்தலாக இருக்குது 16/3 வகுத்தலாக இருக்குது. வகுத்தலாக வைத்து செய்ய முடியாதபடியாக பெருக்கலாம் மாற்றினா பின்னுக்கு இருக்கிறத நிகர் மாற்று செய்ய வேண்டும். நிகர் மாற்று செய்துட்டோம்னா சுருக்கக்கூடியதாக இருந்தால் பெருக்கலாக இருக்கக்கூடிய மேலைங்களையும் ஒரே இலக்கத்தால் சுருக்கலாம். 3வது சுருக்கணும்னா மேலைங்களையும் 1 தான். இப்போ 16 1 பிரிக்கினா 16 22 1 பெருக்கினா 22 16 கீழே 22. இதை இன்னும் சுருக்கலாம்ன்றபடியாக இன்னும் சுருக்கி கொடுக்கலாம். இதில் வச்சே சுருக்கலாம். அல்லது சுருக்க தவறுனா இதையும் சுருக்கி கொடுக்கலாம். 16 2 சுருக்கினோம்னா 8 22 2 சுருக்கினோம்னா 11. இப்போ 8 கீழ் 11ன்றது இதுக்குரிய விடை. அல்லது இதில் வச்சு நாங்கள் சுருக்கி கொடுத்துட்டு போயிடலாம். 16 2 சுருக்கினா 8 22 2 சுருக்கினா 11. அப்போ 11 8 கீழ் 11 நேரடியாக எழுதலாம். இந்த ஸ்டெப்பே தேவையில்லை. அல்லது கஷ்டமாக இருந்தால் அந்த ஸ்டெப்பையும் எழுதி பெருக்கலாம் தனியாக. இப்போ அதே மாதிரி இதையும் நாங்கள் செய்யலாம். 3 தான் கீழே மேலே தான் மாறப்போகுது. வகுத்தல் 3 தான் மேலே மட்டும் மாறப்போகுது. 3 8 பிரிக்கினா 3 24 24 3 கூட்டினா 25. அதே மாதிரி இதையும் பிரிக்கணும்னா
9 27 27 மூன்றும் 28. இப்போ இதை சுருக்கி கொடுத்து விட்டால் சரி. நாங்கள் வகுத்தலை இருக்கிறபடியே இதை நாங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பெருக்கலாக மாற்றணும். 25/3 வகுத்தலை பெருக்கலாக மாற்றினா பின்னுக்கு இருக்கிறது நிகர் மாற்றம் செய்யப்படும். 28 இதில் 9 27 28 கீழே 28. இப்போ நாங்கள் இதை சுருக்கி எளிய வடிவில் கொடுத்து விட்டால் எங்களுக்குரிய விட வந்துடும். இப்போ மேலைங்களையும் ஒரே இலக்கத்தால் சுருக்கலாம், மேலைங்களையும் ஒரே இலக்கத்தால் சுருக்கலாம். 3 சுருக்கினா 1, 3 சுருக்கினா 1, 25 25 1 பிரிக்கினா 25, 28 1 சுருக்கினா 28. இதுக்குரிய விட வந்து 25/28 அல்லது 28 மேல் 25. இதை போன்ற தசம வடிவிலே நாங்கள் சுருக்கி கொடுக்கலாம். அதை பயன்படுத்தி இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாமளோட இதுக்கு 2 விடதாரம், முதலாவது 2வது 2 விடதாரம், அதில் இது பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதை விட வந்து 13/19, 2வது விட வந்து 19/13. இதில் இந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது 13/19, அடுத்தது 19/13. எது பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எது சம்மந்தமான காணொலி வேணுமெண்டா அதை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணால் நாங்கள் இன்னும் அதிகமாக அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி வேறுபட்ட வினாவோட சந்திப்போம். நன்றி.